பா மேலே புள்ளி வச்சா அது இப்பு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அழகாக வந்து ஒரு கலர் பண்ணலாம். அந்த எழுத்தினுடைய வடிவம் வந்து அவங்க மனசில் நல்லா பதியறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரே நாளில் இந்த மொத்த பேஜையும் முடிக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு பழக்கத்தை தான் நம்ம ஏற்படுத்துகிறோம். பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி புக் எடுக்கணும், ஒரு நேரம் 5 நிமிஷம் படித்தா போதும், டெய்லி படிக்கணுன்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த பழக்கம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேபிட்டை வந்து உருவாக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தை பண்ணட்டும், அவங்க விட்டுடுங்க. இப்போ வந்து மேம் என் குழந்தை இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டான், படிக்க வைக்கிறது போராட்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஒரே முட்டா எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு அந்த பந்தை பண்ண வைங்க, ஒரு நாளைக்கு ரெயின்போ ட்ரேசிங் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு இந்த இப்பு பண்ணுங்கள். அப்போ 3 நாளைக்கு நீங்கள் ஒரு பேஜை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த புக்கை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா அழகாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைய வந்து வேலை வாங்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்பு சொல்லுங்கள், இப்பு. இப்போ பண்ணிட்ட உடனே அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். உடனே எடுத்த உடனே பர்ஃபெக்டாக அடிக்காது. சரிங்களா? சூப்பராக அடிச்சிருக்க, நீ நல்லா அடிச்சிருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி கை பிடிச்சி நல்லா திக்காக அடிக்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. இந்த பேஜ் பாரு எவ்வளோ அழகாக நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக காமிங்க. அப்போ வந்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.